வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் வசதி பெற்றவர்களுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் வேறு வேறு விதமான நீதி நிலவுகிறது என்று சம உரிமை இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் தெரிவிப்பு. நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள இந்தோனேஷியாவில் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழு தலைவர்களான ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 குற்றங்களில் சிக்கியவர்கள் ரணில் கைது செய்யப்பட்டவுடன் தாமும் குற்றவாளிகளே என்பதால் அச்சமடைந்து ஒன்றிணைந்துள்ளதாக பிரதியமைச்சர் நளின் ஹேவாகை கருத்து. வாக்குமூலம் அளிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அழைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய சம உரிமை இயக்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயற்பாட்டாளர் தர்மலிங்கம் கிருபாகரன் தெரிவித்த போது, இந்த நாட்டில் வசதி பெற்றவர்களுக்கு ஆட்சி சக்தி கொண்டவர்களுக்கும் ஒருவித நீதியும் சாதாரண குடிமக்களுக்கு வேறு விதமான நீதியும் என்ற நிலைமை காணப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டவுடன் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஜனநாயக போராட்டம் நடத்துகின்றன. ஆனால் பட்டலந்த பிரச்சனை முதல் சிறுபான்மையினரின் பிரச்சனைகள் வரை உருவாக்கியவர் ரணிலே. குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. அதுபோலவே 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்ய முடியும். இதனால் இந்த நாடு இன்று கூட அதிகாரமும் செல்வமும் பெற்றவர்களுக்கு ஒரு நீதி, பொதுமக்களுக்கு வேறு ஒரு நீதி வழங்கப்படும் நிலைமையில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலகுழு தலைவரான ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட 5 பேர் இன்றைய தினம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். ஜகார்த்தாவில் கைதிகளை அழைத்து வந்த விமானம் பிற்பகல் 3:30 மணியளவில் புறப்பட்டு நேற்று மாலை 7:20 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்தை வந்தடைந்தது. அவர்களை அழைத்து வந்ததை அடுத்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் உள்ளுர்புறமும் கடுமையான பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வை கண்காணிக்க பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய, போலீஸ் ஊடக பேச்சாளர் வூட்லர், விசேட அதிரடிப்படையினர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவின் பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரோகான் ஒலுகல, குற்றப்புலனாய்வு திணைக்கள உதவி போலீஸ் அத்தியட்சகர் மஹிந்த ஜெயசுந்தரம் மற்றும் இந்தோனேஷியாவின் விசேட போலீஸ் குழுவினரும் இணைந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொழில் பயிற்சிகள் பிரதியமைச்சர் நளின் ஹேவாகை கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சம்பிக்க ரணவக்க, மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்டோர் அனைவருமே குற்றங்களில் சிக்கியவர்கள். ரணில் கைது செய்யப்பட்டவுடன் தாமும் குற்றவாளிகளே என்பதால் அச்சமடைந்து இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் என்றார். சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஜனாதிபதியோ பாராளுமன்றமோ அல்லது அமைச்சர்களோ செய்ய வேண்டிய வேலை அல்ல. அதற்கென தனிக்கென நிறுவனங்கள் உள்ளது. ஆனால் கடந்த ஆட்சி காலங்களில் அவை ஆட்சியாளர்களின் அழுத்தத்திற்குள் செயல்பட்டு பலவீனப்படுத்தப்பட்டதால் குற்றவாளிகள் தப்பித்து சென்றனர் என்று நிலைமை மாறியுள்ளது. எமது ஆட்சியில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களின் அரசாங்கம் தலையீடு செய்வதில்லை. எனவே ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ என வேறுபாடு இன்றி அனைவருக்கும் சட்டம் ஒரே மாதிரி அமல்படுத்தப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க செய்த குற்றங்களை மறைக்க முடியாது. அவர் ஒரு குற்றங்களுக்காக மட்டுமே விளக்கமறியலில் சென்றுள்ளார். இன்னமும் பல குற்றச்சாட்டுகள் கிடப்பில் உள்ளது. தம்மை பிரபலங்கள் என்று கூறிக்கொண்ட சிலர் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தனிப்பட்ட சிகிச்சைக்காக நிதி பெற்றுள்ளார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் வெளிநாடுகளில் புலம்பெயர் பரிசலுடன் படித்து வருகின்றனர். இவர்கள் அனைவரும் பிரபலங்கள் அல்ல, மாறாக நாட்டின் சொத்துக்களை சுரண்டி அளித்தவர்களே என்று அவர்கள் அந்த நிலைமையிலிருந்து சாதாரண குடிமக்களாக இறக்கப்பட்டுள்ளார்கள். அதனால் தான் இப்போது கள்வர்கள் ஒன்றிணைந்து செயற்படுகின்றனர். ரணில், சஜித், மஹிந்த, நாவல், சம்பிக்க ரணவக்க, மைத்திரிபால் ஆகியோர் அனைவரும் ஒன்று சேர்ந்துள்ளார்கள். ரணில் கைது செய்யப்பட்டதால் தாமும் சிக்கக்கூடும் என்ற நிலைமையில் அச்சத்தில் இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இவர்கள் ஒன்று சேர்ந்தால் பூட்டு போட்டால் எல்லோரையும் ஒரே நேரத்தில் கைது செய்ய முடியும். தாம் குற்றவாளிகள் என்பதை தெரிந்தால் தப்பிக்க இவ்வாறு இணைந்து செயற்படுகின்றார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல நேற்றைய தினம் மகரகம நகர சபையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது, எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசு சபையை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச தேவையில்லை. யாராவது நேர்மையாக மக்களுக்கு சேவை செய்தால் எந்தவித அச்சுறுத்தலுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. அரசு உத்தியோகத்தர்கள் மக்களின் தேவைகளை முறையாக நிறைவேற்றினால் அவர்களை நாம் முழுமையாக பாதுகாப்போம். அதே நேரத்தில் அரசு சேவைக்கு தகுதியற்ற சிலர் இருப்பதும் உண்மை. போலீசாரிடமும் அத்தகையவர்கள் உள்ளார்கள். அண்மையில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் தவறானவர்களை தொடர்ந்தும் சேவையில் வைத்திருக்க முடியாது. இதுவரை இவ்வாண்டிலேயே சுமார் 300 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். தவறு செய்வோரு எவரையும் அரசு சேவையில் வைத்திருக்க வேண்டிய எந்த சலுகையும் வழங்கப்பட மாட்டாது. அதேபோல் மத்திய துறைகளிலும் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிறுவன தலைவர்களுக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அந்த உத்தியோகத்தர்கள் அனைவரும் மக்களின் அபிலாசைகளை உணர்ந்து நேர்மையாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும், அப்படி செயல்பட்டால்தான் நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார்.
பாதாள உலகக்குழு தலைவர்களான ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சில அரசியல்வாதிகள் பதற்றமடைந்துள்ளதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்தில் இவருக்கும் பாதாள உலக குழுக்களுடன் எந்தவிதமான தொடர்பு இல்லை எனவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் அரசியல் வட்டாரங்களுக்கும் இந்த குழுக்களுக்கும் இடையிலான உறவு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் அதிகாரிகள் தாங்களாகவே சுயாதீனமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்டவர்கள் கைது செய்து எந்தவித அரசியல் தலையீடுமின்றி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அரசியல்வாதிகள் போலீஸ் பணிகளில் தலையீடு செய்யாவிட்டால் நமது அதிகாரிகள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதற்கு இந்த கைது நடவடிக்கையை சான்று. இந்த சம்பவத்தினால் சிலர் அச்சமடைந்துள்ளார்கள் என்றும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நேற்றிரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்ற செயல்களுடன் தொடர்புடைய ஹெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட தரப்பினரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கமைய கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு குறித்த குற்றவாளிகளில் ஹெகல்பத்ர பத்மே, குமாண்டோ சலைந்த மற்றும் பானந்துர நிலங்கு ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் பெக்கோ சமன் மற்றும் தெம்பினி லகிரு ஆகியோர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் விசாரணை பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குறித்த குற்றவாளிகள் நேற்று இரவு 7:20 மணியளவில் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார்கள். இதேவேளை குறித்த குற்றவாளிகளிடம் ஆழமான விசாரணைகள் இடம்பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு நேற்றிரவு ஊடகங்களை கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதற்கு தேவையான பணிப்புரைகளை போலீஸ் மா அதிபர் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான குற்றவாளிகள் நாட்டு மக்களை கஷ்டப்படுத்தி மேற்கொள்ளும் இந்த குற்ற செயல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதே நேரம் கடந்த 2 மாதங்களில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் குறித்து குற்றவாளிகள் திட்டமிட்ட விதம் மற்றும் அதற்கு பின்பாக இருந்த அரசியல் தலையீடுகள் தொடர்பாகவும் முழுமையான விசாரணைகள் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோர் 2 தனித்தனி முறைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். காலிமுகத்திடலில் நடைபெற்ற போராட்டக்காரர்கள் மீது நிகழ்ந்த தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பாக முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் முன்னிலையாக வேண்டிய திகதி இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இதனுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக சமன் ஏக்கநாயக்கன் தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார்.